வணக்கம். இந்த சீரிஸில் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான இங்கிலீஷ் வார்த்தையும் அதனுடைய இணையான தமிழ் வார்த்தை பற்றி தெரிந்து கொள்வோம் மற்றும் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை பார்ப்போம். பி என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் இரு மற்றும் ஆகு. எனவே இரு மற்றும் ஆகு என்ற தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான இங்கிலீஷ் வார்த்தை பி ஆகும். பி என்றது ஒரு மூல வார்த்தை, அதாவது ரூட் வேர்ட் என்று சொல்லலாம். பி என்ற மூல வார்த்தை அதாவது ரூட் வேர்டினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் ஆம், இஸ், ஆர், வாஸ், வர், பீயிங் மற்றும் பீன். முந்தைய சீரிஸில் இந்த வார்த்தைகளையும் அதனுடைய இணையான தமிழ் வார்த்தைகளையும் பார்த்தோம். மேலும் அந்த வார்த்தைகளை ஐ, வி, யூ, யூ வித் ரெஸ்பெக்ட், he, she, it, this, that, they, these மற்றும் those என்ற இங்கிலீஷ் வார்த்தைகளை சேர்த்து சின்ன சின்ன வாக்கியங்களை அமைத்து பார்த்தோம். கவனமாக பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், ஆம், இஸ் மற்றும் ஆர் என்ற இங்கிலீஷ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது குறிப்பிட்ட காலம், அதாவது டென்ஸ் பற்றிய விவரங்கள், அதே போல் வாஸ் மற்றும் வெர் என்ற இங்கிலீஷ் வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது, அதாவது டென்ஸ் பற்றிய விவரங்கள் நாம் முன்னால் சீரிஸில் பார்த்தோம். வரக்கூடிய சீரிஸில் பி என்ற வார்த்தையை வில் என்ற இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்து வில் பி பற்றிய விவரங்களை பார்ப்போம். அதே போல் பீயிங் மற்றும் பீன் என்ற வார்த்தைகளை பற்றியும் அதனுடைய விவரங்களை தனித்தனியாக பார்ப்போம். பி என்ற வார்த்தையினுடைய உபயோகம் ஏராளம், அதனையும் தனித்தனியாக மற்றும் விவரமாக வரக்கூடிய சீரிஸில் பார்ப்போம். சுருக்கமாக சொன்னால், பி என்ற வார்த்தையை ரிக்வெஸ்ட் அல்லது ஆர்டர் செய்வதற்கு குறிப்பிட்ட இங்கிலீஷ் வார்த்தைகளை சேர்த்து சின்ன சின்ன வாக்கியங்களை அமைப்பது பற்றி மற்றும் இன்னும் சில விவரங்களை அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு விவரமாக பார்ப்போம். வரக்கூடிய சீரிஸில் சந்திப்போம். சந்திப்பதற்கு முன்னால் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.